வணக்கம். மொபைல் யூஸ் பண்ணுற நிறைய பேர் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ன்ற அப்ளிகேஷனில் தான். என்ன தான் டெய்லி நம்ம யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணும்போது அந்த வீடியோக்கு கீழே ஏகப்பட்ட ஆட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஒரு சில ஆட்ஸ் ஃபுல்லாக ஓடினாலும் மோஸ்ட்டாக நிறைய ஆட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 செகண்ட்ஸ்க்காவது ஸ்கிப் பண்ண முடியாது. என்னதான் ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஆட்ஸை பிளாக் பண்ணாலும் சிம்பிளாக உங்கள் ஃபோனில் இருந்தே இந்த ஆட்ஸ் இல்லாமல் வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதை உங்கள் ஃபோனோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஷேர் ஆப்ஷன் கொடுத்து உங்கள் ஃபோனோட ப்ரௌசரில் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆட்ஸ் எதுவுமே இல்லாமல் வீடியோ மட்டும் ப்ளே ஆகும். நீங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வீடியோவை பார்க்கலாம். ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணுற டைம்லேருந்து அந்த வீடியோ டேரெக்டாக ப்ளே ஆகணும்னா அந்த வீடியோவோட யூஆரில் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பும்போது யூஆரோட லாஸ்ட்டில் $T (h, min, இது எல்லாமே நம்பர்ஸ் H, நம்பர்ஸ் M, நம்பர்ஸ் S. அதாவது இப்போ நான் டைப் பண்ணியிருக்க இதே ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ண டைம்லேயே அந்த வீடியோ ப்ளே ஆகும். நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவை நான் ஒரு வாட்டி 9 மினிட்ஸ்லையும் இன்னொரு வாட்டி 1 hour 4 minutes 30 secondsலையும் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். அந்த யூஆரில் கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ டேரெக்டாக நான் மென்ஷன் பண்ண டைம்லேருந்து ப்ளே ஆகுது. ஒரு யூடியூப் வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் யூடியூப்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த வீடியோ சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணி ப்ளே ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் ப்ளே பண்ணிவிட்டு ஹோம் பட்டன் அல்லது ஸ்வைப் ஆப்ஷன் கொடுத்து வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ட்ரேயை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களோட யூடியூப் பிளேயர் மட்டும் காட்டும். இந்த இடத்துல ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோவோட ஆடியோ மட்டும் ப்ளே பண்ண வச்சுக்கலாம். அதே டைம் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டேரெக்டாக அந்த வீடியோக்கே எடுத்துகிட்டு போயிடும். மொபைலை தாண்டி மோஸ்ட்டாக நீங்கள் யூடியூபை உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ப்ளேபேக் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இதில் பிடிச்ச ஷார்ட்கட் அந்த ஆங்கிள் ப்ராக்கெட் தான் நம்மளோட வீடியோ ப்ளேபேக் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசியில் உங்கள் யூடியூப் வீடியோவை நேவிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. வீடியோ ப்ளே ஆகும்போது உங்கள் கீபோர்டில் இருக்க நம்பர் பேட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வீடியோவோட டைமை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.